நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 30. வணக்கம். ஆலங்குளத்தில் 100 கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பல்நோக்கு சமுதாய நல கட்டிடத்தில் தமிழக அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் 100 கர்ப்பிணி பெண்களுக்கு ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம் சார்பில் சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் சுருதி தலைமையேற்றார். வட்டார ஒருங்கிணைப்பாளர் வனஜா, ஆலங்குளம் நகர திமுக செயலாளர் வக்கீல் SPD நெல்சன், வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் கங்காதரன், ஆலங்குளம் ஒன்றிய துணை தலைவர் செல்வக்கொடிராஜ் மணி, கீழக்கரங்கல் பஞ்சாயத்து தலைவர் சந்திரசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். ஆலங்குளம் ஒன்றிய குழு தலைவர் திவ்யா மணிகண்டன், நெல்லை பாரத் ஸ்கேன் நிறுவனர் டாக்டர் இம்மானுவேல், காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் MS காமராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சமுதாய வளைகாப்பு விழாவை குத்துவிளக்கு ஏற்றி வைத்து தொடங்கி வைத்தார்கள். பின்னர் கர்ப்பிணி பெண்களுக்கு சந்தனம் குங்குமத்தால் திலகமிட்டு வளையலிட்டு சீர்வரிசை வழங்கி கர்ப்பிணி பெண்களுக்கு மன தைரியத்தை ஊக்குவிக்கும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் ஊட்டச்சத்து வழங்கியும் பேசினார்கள். இவ்விழாவில் ஆலங்குளம் வட்டார குழந்தைகள் வளர்ச்சி திட்ட மேற்பார்வையாளர் மகேஸ்வரி, மாவட்ட திமுக பொறியாளர் அணி அமைப்பாளர் மணிகண்டன், காங்கிரஸ் OPC பிரிவு மாநில பொதுச் செயலாளர் ஞானபிரகாஷ், யூத் காங்கிரஸ் கார்த்திக், சத்தியர் சான்றோர் படை மாவட்ட செயலாளர் அலெக்ஸ், ஆலங்குளம் வட்டாரத்துக்குட்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள், கர்ப்பிணி பெண்கள், உறவினர்கள் உள்பட பலரும் கலந்து கொண்டார்கள். இந்த ஏற்பாடுகளை ஆலங்குளம் வட்டார அங்கன்வாடி பணியாளர்கள் செய்திருந்தார்கள். நியூஸ் 30 செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து கோவிந்தராஜ் மற்றும் ஐயம்மான்.